வணக்கம். கூட்டு குடும்பம் எப்போதும் ஒற்றுமையா இருக்கணும்னா வீட்டுக்குள்ள அவங்கள கொஞ்சம் பிரிச்சு வைக்கிறதா பெஸ்ட்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? ம் கேக்குறதுக்கு கொஞ்சம் முரண்பாடா தான் இருக்கு. ஆமா, அப்படிதான் தோணும். ஆனா இடப்பற்றாக்குறை இருக்கிற இந்த காலத்துல நம்ம மனநிலையும் குடும்ப உறவுகளும் நாம வாழ்ற வீட்டின் வடிவமைப்போடு எப்படி பிணைக்கப்பட்டிருக்குங்கிறது ஒரு மிக மிக ஆச்சரியமான விஷயம். கரெக்ட், அது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். நீங்க ஒரு புது வீடு கட்ட திட்டமிட்டிருக்கலாம், இல்லனா ஒரு சின்ன இடத்துல எப்படி பிரம்மாண்டமான இடவசதியை உருவாக்குறதுன்னு ரொம்ப நாளா யோசிச்சுட்டு இருக்கலாம். இந்த ஆழமான அலசல் அதுக்கான விடையத்தான் தேட போகுது. கண்டிப்பா. வீடுகள், அதாவது டூப்ளெக்ஸ் ஹவுசஸ் அப்படிங்கிற வடிவமைப்பு தத்துவத்தின் பின்னால இருக்கிற கட்டமைப்பு மற்றும் உளவியல் உண்மைகளை தான் அலச போறோம். இதுக்காக ட்ரீம் ஆஃப் ஒர்க்ஸ் நிறுவனத்தோட மிக துல்லியமான கட்டுமான குறிப்புகளையும் வரைபட தரவுகளையும் நம்ம ஒரு ஆதாரமா எடுத்துக்க போறோம். ஆமா, அவங்களோட இட மேலாண்மை பகுப்பாய்வுகள் ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கு. சரி, இதை நம்ம ரொம்ப விரிவாக பார்ப்போம். முதல்ல டூப்ளெக்ஸ் வீடுனா என்ன? வீட்டு பத்தி பேசும்போதே நாம பெரும்பாலும் அந்த சதுர அடிகளை மட்டும்தான் கணக்கு பண்றோம். ஆமா, ஸ்கொயர் ஃபீட் எவ்வளோன்னு தான் எல்லாரும் கேட்போம். எக்ஸாக்ட்லி. ஆனா ஒரு நிலத்தை வெறும் இரு பரிமாண தளமா பார்க்காம ஒரு முப்பரிமாணத்துல, அதாவது ஒரு 3D வால்யூமா பார்க்க தொடங்கும் போதுதான் டூப்ளெக்ஸ் வீடுகளோட உண்மையான சயின்ஸ் நமக்கு புரிய தொடங்குது. ஓஹோ. நம்ம ஆதார குறிப்புகள்ல உள்ள வரைபடங்களை பாத்தீங்கன்னா, ஒரு டியூப்ளெக்ஸ் அப்படிங்கிறது சும்மா ஒண்ணு மேல ஒண்ணா அடுக்கப்பட்ட 2 வீடுகள் கிடையாது. அப்போ அது தனித்தனி போர்ஷன் இல்லையா? கிடையவே கிடையாது. அது உள்ளே இருக்கிற ஒற்றை படிக்கட்டால இணைக்கப்பட்ட ஒரு முழுமையான சிங்கிள் ரெசிடென்ஷியல் யூனிட். ஒரு குடும்பத்தோட ஒட்டுமொத்த இயக்கத்தையும் தடையின்றி நடத்துற அமைப்பு அது. தரைத்தளத்துல வரவேற்பறை, சமையலறை இருக்கும். முதல் தளத்துல படுக்கை அறைகள் இருக்கும். இதுல எனக்கு ஒரு விஷயம் தோணுது. நம்ம வழக்கமா ஒரு 1200 சதுரடி அணை இருக்குன்னு வச்சுப்போம். அந்த மனையில நாம தரைத்தளத்திலேயே எல்லா அறைகளையும் கட்ட நினைச்சா நிலம் முழுவதும் அடைபட்டுடும் இல்லையா? ஆமா, மூச்சு விட கூட வீட்டை சுத்தி இடம் இருக்காது. கரெக்ட். ஆனா டியூப்ளெக்ஸ் வீடுகள்ல இந்த கணிதம் அப்படியே மாறுது. ஒரு டபுள் டெக்கர் பஸ் நீங்க கற்பனை பண்ணி பாருங்களேன். ம் நல்ல ஒப்பீடு, சொல்லுங்க. சாதாரண பஸ்ஸுக்கும் டபுள் டெக்கர் பஸ்ஸுக்கும் அந்த சக்கரங்கள் நிலத்துல அடைக்கிற இடம், அதாவது ஃபுட் பிரிண்ட் ஒண்ணுதான். ஆனா அதே நிலப்பரப்புல அதோட கொள்ளளவு 2 மடங்கு ஆகுதுல்ல? ஆமா, எக்ஸாக்ட்லி. அதுபோல ஒரு சின்ன நிலத்துல கிடைமட்டமா விரிவடைறதுக்கு பதிலா செங்குத்தா மேல உயரும்போது நிலத்தோட பெரும்பகுதியை நாம காலியிடமாவோ இல்ல ஒரு தோட்டமாவோ கூட விட்டுற முடியுது. நீங்க சொன்ன அந்த ஃபுட் பிரிண்ட் லாஜிக் ரொம்ப முக்கியமான ஒரு பொறியியல் யதார்த்தத்தை விளக்குது. இப்போ நகரங்கள்ல நீங்க ஒரு கூடுதல் 1000 சதுரடி நிலம் வாங்கணும்னா பல கோடிகள் செலவாகும். நிஜமாவே இப்போ இருக்கிற நில விலைக்கு அது ரொம்ப கஷ்டம். ஆனா அதே 1000 சதுரடிய நம்ம வீட்டின் மேல்தளமா உருவாக்கும் போது வெறும் கட்டுமான பொருட்களுக்கான செலவு மட்டும்தான் ஆகுது. நிலத்தோட விலையை நாம முழுசாவே தவிர்த்துடுறோம். ஓ, அப்ப பெரிய லாபம்தான். ஆமா, ஆனா இது சும்மா ஒரு தளத்தின் மேல இன்னொரு தளத்தை கட்டுற சாதாரண விஷயம் கிடையாது. வீட்டின் உள்ளேயே கீழ்த்தளத்தையும் மேல்தளத்தையும் இணைக்கிற அந்த படிக்கட்டு இருக்கு பாத்தீங்களா, அதுதான் ஒட்டுமொத்த வீட்டோட முதுகெலும்பு. ம் அந்த உள்ளமைப்பு ரொம்ப முக்கியம்னு சொல்றீங்க. கண்டிப்பா. வீட்டின் மையத்துல ஒரு படிக்கட்டு அமைக்கும் போது அந்த கட்டிடத்தின் எடை தாங்கும் தூண்களோட அமைப்பும் அந்த ஸ்ட்ரக்சரல் கிரிட் மொத்தமும் முற்றிலும் மாறுது. அந்த ட்ரீம் ஆஃப் ஒர்க்ஸ் வரைபடங்களை பார்க்கும்போது எனக்கு ஒன்று தோணுது. வீட்டை இப்படி தரைத்தளம் முதல் தளம்னு 2ஆ பிரிக்கிறது வெறும் இடவசதிக்காக மட்டும் இல்ல. வேற எதுக்காக? அது ஒரு அபாரமான இட மேலாண்மை உளவியல். இந்த ஜோனிங் அப்படின்னு சொல்ற மண்டலங்களா பிரிக்கிற முறையை பாருங்களேன். ஆமா. தரைத்தளம்ங்கிறது வெளியாட்கள் மற்றும் பொதுவான பயன்பாட்டுக்கான இடமா இருக்கு. முதல் தளம் முழுக்க முழுக்க குடும்ப உறுப்பினர்களோட தனிப்பட்ட பயன்பாட்டுக்குன்னு பிரிச்சிருக்காங்க. ஆனா இதுல எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் வருது. என்ன சந்தேகம்? இப்படி ஆட்களை வெவ்வேறு தளங்கள்ல பிரிச்சு வைக்கிறது குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையே ஒரு விதமான இடைவெளி, அதாவது ஒரு தனிமை உணர்வை உருவாக்கிடாதா? ஐசோலேஷன் ஆயிடுவாங்களான்னு கேக்குறீங்க? ஆமா, எல்லாரும் ஒரே தளத்துல இருந்தாதானே அடிக்கடி பார்த்து பேசிக்கிற வாய்ப்பு கிடைக்கும். ஒரு ஹோட்டல் ரூம் மாதிரி ஆளாளுக்கு ஒரு மாடிக்கு போயிட்டா குடும்பத்தோட பிணைப்பு என்னாகிறது? மேலோட்டமா பார்க்கும்போது நமக்கு அப்படிதான் தோணும். ஆனா குடும்ப உறவுகளோட சமூகவியலை கொஞ்சம் ஆழமா பார்த்தா உண்மை வேற மாதிரி இருக்கும். அப்படியா? அது எப்படின்னு கொஞ்சம் விளக்குங்களா? இப்போ கூட்டு குடும்பங்கள்லயோ இல்ல பல தலைமுறைகள் ஒன்னா வாழ்ற வீடுகள்லயோ பெரும்பாலான மன அழுத்தங்கள் எந்த மேல வருதுன்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தருக்கு ரெஸ்ட் தேவைப்படுற நேரத்துல இன்னொருத்தர் அங்க பொதுவான இடத்துல சத்தம் போட்டுட்டு இருப்பார். கரெக்ட். அங்கதான் சண்டையே ஆரம்பிக்கும். எக்ஸாக்ட்லி. முரண்பாடுகள் அங்கதான் தொடங்குது. இந்த டியூப்ளெக்ஸ் டிசைன் கட்டாயமான சந்திப்புகளை குறைச்சிட்டு விருப்பமான சந்திப்புகளை உருவாக்குது. ஓ, ரொம்ப அழகான வார்த்தை இது. ஆமா,
குடும்பமா சேர்ந்து நேரம் செலவழிக்க கீழே ஒரு பெரிய வரவேற்பறை இருக்கு. ஆனா தமக்கான தனிமை தேவைப்படும் போது எந்த குற்ற உணர்ச்சியும் இல்லாம மேல உள்ள அவங்க அறைகளுக்கு போய் ரெஸ்ட் எடுக்க முடியுது. புரியுது. இது குடும்ப உறுப்பினர்களை பிரிக்கிறதில்ல, மாறா எல்லாரும் ஒரே வீட்ல இணைஞ்சிருக்கிற அதே நேரத்துல ஒவ்வொருத்தருக்கும் தேவையான பர்சனல் பவுண்டரிஸ பாதுகாக்குது. அதாவது இப்போ விருந்தினர்கள் கீழே வரவேற்பறையில சத்தமா பேசிட்டு இருக்கும்போது மேல இருக்கிற பெட்ரூம்ல குழந்தைங்க எந்த இடையூறும் இல்லாம அமைதியா படிக்க முடியும்னு சொல்றீங்க. கரெக்ட், அதுதான் இதோட ஹைலைட். ஆனா ஒளியியல் ரீதியா, அதாவது அக்வாஸ்டிக்ஸ் படி இது எப்படி சாத்தியம்? வெறும் ஒரு கான்கிரீட் தளம் அத்தனை சத்தத்தையும் தடுத்துடுமா என்ன? அது அந்த வீட்டின் டிசைன் மற்றும் படிக்கட்டுகள் அமைச்சிருக்கிற இடத்த பொறுத்துது. ஒளியில 2 வகை இருக்கு. காற்று பரவும் ஒளி, அப்புறம் அதிரும் ஒளி. ஏர்போர்ன் நாய்ஸ், இம்பாக்ட் நாய்ஸ், சரியா? ஆமாங்க. ஒரு சாதாரண வீட்ல சுவர்கள் வழியா சத்தம் ஈஸியா பரவிடும். ஆனா டியூப்ளெக்ஸ் வீடுகள்ல இருக்கிற அந்த தடிமனான கான்கிரீட் தளமும் தரைத்தளத்துக்கும் முதல் தளத்துக்கும் நடுவுல இருக்கிற அந்த இடைவெளியும் ஒரு மிகச்சிறந்த அக்கோஸ்டிக் பஃபரா செயல்படுது. ஓஹோ, அந்த கேப் சத்தத்தை தடுத்துருது. ஆமா, அது மட்டும் இல்லாம படிக்கட்டுகளை வீட்டின் மையத்துல வைக்காம கொஞ்சம் ஓரமா இல்லனா பொதுவான இடத்துல இருந்து சற்று தள்ளி அமைக்கும் போது சத்தம் மேல போறது பெருமளவு தடுக்கப்படுது. நிஜமாவே இது ஒரு சுவாரஸ்யமான பொறியியல் தீர்வு தான். சரி, வசதிகள் ஒரு பக்கம் இருக்கட்டும், இந்த வீடுகளோட பிரம்மாண்டத்தை பத்தி நம்ம பேசியே ஆகணும். கண்டிப்பா. டியூப்ளெக்ஸ் என்றாலே பலருக்கும் நினைவுக்கு வருவது அந்த இரட்டை உயர கூரைகள் தான், அதாவது டபுள் ஹைட் சீலிங்ஸ். ஆமா, அது ஒரு தனி அழகுதான். வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே மேல பார்த்தா முதல் தளக்கோட கூரை வரை ஒரு பெரிய கட் அவுட் இருக்கும். பால்கனிகள், வீட்டுக்குள்ளேயே வளைஞ்சு போற அந்த நேர்த்தியான படிக்கட்டுகள், இதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்பவே ஆடம்பரமா இருக்கு. ஆனா கொஞ்சம் யதார்த்தமா யோசிச்சு பாப்போம். அடிப்படை அறிவியல் என்ன சொல்லுது? சூடான காற்று எப்போதும் மேல போகும் தானே சொல்லுது. ஹாட் ஏர் ரைசஸ். ஆமா, சயின்ஸ் அதுதான். அப்போ நம்ம சென்னை இல்லனா தமிழ்நாட்டோட வெப்பமான தட்பவெப்ப நிலையில இப்படி இரட்டை உயர கூரை வச்சா வீட்டின் மேல் தளத்துல இருக்கிற பெட்ரூம்ல அத்தனை வெப்பமும் போய் தேங்காதா? அந்த டிசைனே ஒரு பெரிய ஓவன் மாதிரி மாறிராதா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தொழில்நுட்ப கேள்வி. அறிவியல் படி நீங்க சொல்றது 100க்கு 100 சரிதான். சூடான காற்று மேலதான் போகும். அப்புறம் எப்படி அது செட் ஆகும்? அங்கதான் ஆர்கிடெக்ட்ஸ் ஒரு மேஜிக் பண்றாங்க. சிறந்த கட்டிட கலைஞர்கள் இந்த அறிவியலையே வீட்டை குளிர்விப்பதற்கான ஒரு கருவியா பயன்படுத்துறாங்க. எப்படி? இதுக்கு பேரு ஸ்டாக் எஃபெக்ட், அதாவது வெப்பக்காற்று மேலேறும் தத்துவம். டியூப்ளெக்ஸ் வீட்டுல அந்த இரட்டை உயர கூரையோட உச்சியில காற்றை வெளியேத்துற எக்ஸாஸ்ட் வென்ட்ஸ் இல்லனா உயரமான ஜன்னல்களை அமைச்சிருவாங்க. ஓ, அந்த மேல இருக்கிற ஜன்னல்கள் அதுக்குதானா? ஆமா. இப்போ என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா, தரைத்தளத்துல இருக்கிற சூடான காற்று இயற்கையாகவே மேலே எழும்பி அந்த உச்சியில இருக்கிற ஜன்னல்கள் வழியா வெளியே போயிடும். அப்படி சூடான காற்று வெளியேறும்போது அங்க ஒரு வெற்றிடம் ஏற்படும் இல்லையா? அத நிரப்ப தரைத்தளத்துல இருக்கிற ஜன்னல்கள் வழியா குளிர்ந்த காற்று உள்ளே இழுக்கப்படும். ஆஹா, அப்படியானா இது வீட்டை வெப்பமாக்குறதுக்கு பதிலா வீட்டின் உள்ளே ஒரு தொடர்ச்சியான காற்றோட்டத்தை உருவாக்குற ஒரு மிஷின் மாதிரி செயல்படுதா? சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. டிசைன் சரியா பண்ணாத டியூப்ளெக்ஸ் வீடுகள்ல நீங்க சொன்ன அந்த ஓவன் எஃபெக்ட் கண்டிப்பா நடக்கும். ஓ, அப்போ டிசைன் ரொம்ப முக்கியம். ஆமா. ஆனா ட்ரீம் ஆஃப் ஒர்க்ஸ் கொடுத்திருக்கிற இந்த தரவுகளை பாத்தீங்கன்னா, அவங்க ஜன்னல்களோட கிராஸ் வென்டிலேஷனை மிக துல்லியமா கணக்கிட்டு இந்த ஸ்டாக் எஃபெக்ட ஒரு இயற்கையான ஏசி போலவே பயன்படுத்துறாங்க. சூப்பர். இது வீட்டின் பிரம்மாண்டத்தை காட்டுறதோட மட்டுமல்லாம உள்ளே இருக்கிற வெப்பநிலையை குறைக்கவும் ரொம்ப உதவுது. இங்கேதான் விஷயமே ரொம்ப சுவாரஸ்யமாகுது. தோற்றமும் பயனும் இணையிற இடம் இதுதான் போல. இந்த ஆடம்பரமான தோற்றம் வீட்டின் மதிப்பையும் சந்தையில உயர்த்துதுங்கிறது இன்னொரு சுவாரஸ்யமான தகவல். கண்டிப்பா. ரியல் எஸ்டேட் மார்க்கெட்ல அதுக்கு நல்ல டிமாண்ட் இருக்கு. ஒரு சாதாரண வீட்டை விட டியூப்ளெக்ஸ் வீடுகளுக்கு ரீசேல் வேல்யூ ரொம்ப அதிகம். வீடு வாங்குறவங்க வெறும் சதுர அடிகளை மட்டும் பார்க்கறதில்ல. கரெக்ட். அந்த வீட்டின் டிசைன், அவங்க வாழ்க்கை முறைக்கு அது எப்படி செட் ஆகுது, வீட்டின் உள்ளே நுழையும் போது கிடைக்கிற அந்த பிரம்மாண்டமான உணர்வு, இதுக்காகவே அவங்க பிரீமியம் தொகையை கொடுக்க தயாரா இருக்காங்க. இது மனித உளவியலோட ரொம்ப தொடர்புடையது. மக்கள் எப்போதுமே ஒரு பொருளை வாங்குறதில்ல, அந்த பொருள் அவங்களுக்கு கொடுக்கற ஃபீலிங்கை தான் வாங்குறாங்க. நிஜமா? ஒரு டியூப்ளெக்ஸ் வீட்டுக்குள்ள நுழையும் போது கிடைக்கிற அந்த அளப்பரிய இடைவெளி உணர்வு ஒரு சாதாரண ஒரு தள வீட்டுல உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. அப்புறம் இதோட நெகிழ்வுத்தன்மையும், அதாவது ஃபிளெக்சிபிள் டிசைனும் ஒரு முக்கிய காரணம். நெகிழ்வுத்தன்மைன்னு சொல்லும்போது அந்த முதல் தளத்தில் உள்ள மெசானைன் இல்லனா பால்கனி மாதிரி இடங்களை நாம எப்படி வேணாலும் மாத்திக்கலாங்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆமா, அது ரொம்ப ஈஸி.
இன்றைய காலத்துல ஹோம் ஆஃபீஸ் அப்படிங்கிறது பலருக்கும் ஒரு அத்தியாவசிய தேவையா மாறிடுச்சு. வீட்டின் முதல் தளத்துல ஒரு அமைதியான மூலையில கீழே நடக்கிற எந்த சலசலப்பும் இல்லாம ஒரு அலுவலகத்தை அமைக்கிறது எவ்வளோ வசதியா இருக்கும். கண்டிப்பா ரொம்ப அமைதியா வேலை பார்க்கலாம். குடும்ப தேவைகள் மாற மாற அந்த இடங்களை நாம ஒரு லைப்ரரியாவோ இல்ல பிள்ளைங்க விளையாடுற ரூமாவோ மாத்திக்கிற வசதி இதுல இயல்பாவே இருக்குல்ல. ஆயா பாத்தீங்கன்னா இந்த நெகிழ்வுத்தன்மைக்கு நாம ஒரு விலை கொடுக்க வேண்டியிருக்கு. என்னவில்ல? இவ்ளோ நன்மைகளை பத்தி நாம பேசணும், ஆனா எல்லாமே சுலபமான விஷயம் கிடையாது. இந்த டிசைன்ல இருக்கிற மிகப்பெரிய சவாலையும் யாருக்கு இது நடைமுறைக்கு ஒத்து வராதுங்கிறதையும் நாம கட்டாயம் அலசியாகணும். ஆமா, கனவுலகத்திலிருந்து கொஞ்சம் வெளியே வந்து யதார்த்தத்தை பார்ப்போம். இந்த வீடுகளோட மிகப்பெரிய பாதகமா நான் பார்க்கறது முதியவர்களோட நிலப்பாட்டை தான். கரெக்ட், ரொம்ப வேலிட் பாயிண்ட். எவ்வளவுதான் ஸ்டைலான படிக்கட்டுகளா இருந்தாலும் வயசானவங்க தினமும் அந்த படிக்கட்டுகள்ல ஏறி இறங்குறது நடைமுறைக்கு சாத்தியமில்லாத ஒரு விஷயம். இது நம்ம ஊர் குடும்பங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சவால் அமையாதா? இது ஒரு கடுமையான யதார்த்தம் தாங்க. ஒரு வீட்டின் வடிவமைப்புங்கிறது அதுல வாழ போற அனைத்து வயதினருக்கும் ஏத்ததா இருக்கணும். ட்ரீம் ஆஃப் ஒர்க்ஸ் குறிப்புகள்ல இதுக்கான ஒரு தெளிவான எச்சரிக்கையே இருக்கு. என்ன சொல்லிருக்காங்க? முதியவர்கள் உள்ள குடும்பம் டியூப்ளெக்ஸ் கட்ட விரும்பினா தரைத்தளத்துல கண்டிப்பா எல்லா வசதிகளும் கொண்ட ஒரு முழுமையான மாஸ்டர் பெட்ரூம் இருந்தாகணும். கீழே ஒரு ரூம் வேணும். ஆமா, சப்போஸ் நிலத்தோட அளவு ரொம்ப சின்னதா இருந்து வரவேற்பறையும் சமையலறையும் மட்டும்தான் தரைத்தளத்துல வரும், படுக்கை அறைகள் எல்லாமே மேலதான் வரும் அப்படின்னு ஒரு நிலை இருந்தா அந்த வீடு முதியவர்களுக்கு ஒரு சிறைச்சாலை மாதிரி மாறிடும். ஐயோ, ஆமாங்க, அவங்க மேல போக முடியாம கீழே இருக்க வேண்டி வரும். அவங்க எப்போதுமே தரைத்தளத்திலே முடங்கி போற சூழல் உருவாகிடும். அதனால முதியவர்கள் வீட்ல இருந்தா படிக்கட்டுகளோட பயன்பாட்டை குறைக்கிற வகையிலான திட்டமிடல் மிக மிக அவசியம். இன்னொரு யதார்த்தமான சவாலும் இருக்கு, செலவு. இது ஒரு தளத்தின் மேல இன்னொரு தளத்தை கட்டுற சாதாரண விஷயம் கிடையாதுன்னு நீங்களே சொன்னீங்க. ஆமா, சாதாரண வீடுகளை காட்டிலும் டியூப்ளெக்ஸ் வீடுகளோட கட்டுமான செலவு கணிசமா அதிகம்னு தரவுகள் சொல்லுது. அது ஏன்? 2 தளங்களை கட்டாகிற அதே செங்கல் சிமெண்ட் செலவு தானே எதுக்கும் ஆக போகுது. இதுல என்ன பெரிய வித்தியாசம் வந்துட போகுது? ஸ்ட்ரக்சரல் என்ஜினியரிங், அதாவது கட்டமைப்பு பொறியியல்ல இதுக்கான விடை இருக்கு. இப்போ ஒரு சாதாரண வீட்ல பாத்தீங்கன்னா 2 தளங்களுக்கும் இடையில தடையற்ற ஒரு கான்கிரீட் தளம் இருக்கும், ஒரு கண்டினியூஸ் ஸ்லாப். அது கட்டிடத்தோட எடைய சமமா பிரிச்சுக்கும். ஆனா டியூப்ளெக்ஸ் வீட்ல அந்த இரட்டை உயர கூரைக்காக நம்ம தளத்தோட ஒரு பெரிய பகுதியை வெட்டி எடுக்கிறோம், ஒரு பெரிய கட் அவுட் தர்றோம். ஆமா, ஹால்ல மேல ஓபனா இருக்குமே. கரெக்ட். அப்படி தளத்தோட தொடர்ச்சியை உடைக்கும் போது கட்டிடத்தோட கட்டமைப்பு கொஞ்சம் பலவீனம் அடையும். அதை ஈடுகட்ட அந்த திறந்த வெளியை சுற்றியுள்ள பீம்களை வழக்கத்தை விட அதிக தடிமனாகவும் வலிமையாகவும் டிசைன் பண்ணணும். ஓ, பீம் சைஸ் அதிகமாகுமா? ஆமா, இதுக்கு அதிகப்படியான இரும்பு கம்பிகளும் கான்கிரீட்டும் தேவைப்படும். அதேபோல உள்ளே அமைக்கப்படுற பிரம்மாண்டமான படிக்கட்டுகள், பெரிய அளவிலான ஜன்னல்கள்னு ஒவ்வொன்றுத்துக்கும் சிறப்பான திட்டமிடலும் கூடுதல் செலவும் கண்டிப்பா பிடிக்கும். ஓ, இப்பதான் எனக்கு புரியுது. இது சும்மா ஒரு அழகு சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும் இல்ல, இது ஒரு தீவிரமான பொறியியல் சவால். எக்ஸாக்ட்லி. அப்படியானா சாதாரண மேஸ்திரிகளை வச்சுக்கிட்டு ஒரு டியூப்ளெக்ஸ் வீட்டை ஈஸியா கட்டிவிட முடியாதுங்கிறது ரொம்ப தெளிவா புரியுது. கட்டிடத்தோட எடைய சமமா பகிர்றது, காற்றோட்டத்தை உறுதி செய்யறதுன்னு பல நுட்பமான விஷயங்கள் இதுல அடங்கியிருக்கு. அதனாலதான் முறையான கட்டமைப்பு பொறியாளர்களோட வழிகாட்டுதல் இல்லாம டியூப்ளெக்ஸ் வீடுகளை கட்டக்கூடாதுன்னு ஆணித்தரமா சொல்லப்படுது. கரெக்ட். சரியான இட மேலாண்மை, உங்க பட்ஜெட்டுக்கு ஏத்த கட்டமைப்பு வடிவமைப்பு மற்றும் இடத்தின் அழகியல், இது எல்லாத்தையும் ஒரு ப்ரொஃபஷனல் நிறுவனம் மட்டும்தான் நேர்த்தியா ஒருங்கிணைச்சு தர முடியும். சரி, இந்த ஆழமான அலசல்ல இருந்து நாம தெரிஞ்சுக்கிறது என்ன? ஒரு டியூப்ளெக்ஸ் வீடுங்கிறது குறைந்த நிலப்பரப்புல அதிக வசதியை தர்ற ஒரு மேஜிக் மட்டும் இல்ல, அது குடும்பத்தோட பிரைவசியை பாதுகாக்கிற ஒரு உளவியல் கருவி. ஆமா, அதே சமயம் அது பல நுட்பமான பொறியியல் சவால்களை உள்ளடக்கிய ஒரு கட்டமைப்பு. நீங்க இப்படி ஒரு வீட்டை கட்ட திட்டமிடுறீங்க அப்படின்னா அதுக்கான சரியான வழிகாட்டுதல் உங்களுக்கு கண்டிப்பா தேவைப்படும். அதுல சந்தேகமே இல்ல. இன்னைக்கு நாம அலசின இந்த தரவுகள் மற்றும் வரைபடங்களை வழங்கின ட்ரீம் ஆஃப் ஒர்க்ஸ் நிறுவனத்தை நீங்க உங்களோட சொந்த கட்டுமான திட்டமிடலுக்கு ஒரு சிறந்த ரிசோர்ஸா பயன்படுத்திக்கலாம். அவங்க கட்டமைப்பு திட்டமிடல் அப்புறம் வீட்டின் இட மேலாண்மை குறித்து சரியான ஆலோசனைகளை வழங்கக்கூடியவங்க. ஆமா, அவங்களோட அப்ரோச் ரொம்பவே சயின்டிஃபிக்கா இருக்கு. அவங்களோட ஃபோன் மற்றும் வாட்ஸ்அப் எண் நான் சொல்றேன், குறிச்சுக்கோங்க. +91 78716 65841. மீண்டும் ஒரு முறை சொல்றேன், +91 78716 65841. நீங்க இமெயில் மூலமாகவும் அவங்கள தொடர்பு கொண்டு உங்களோட வரைபடங்களை பத்தி ஆலோசிக்கலாம். அவங்களோட இமெயில் ஐடி
dreamapworks@gmail.com. ஒரு சிறப்பான வீட்டை உருவாக்குறது வெறும் செங்கற்களை அடுக்குவதுல தொடங்குறதில்ல. உங்களோட நிலம், உங்க குடும்ப தேவைகள், அப்புறம் உங்க பட்ஜெட், இது எல்லாத்தையும் மனசுல வச்சுக்கிட்டு சரியான கேள்விகளை கேட்கறதுல தான் தொடங்குது. ரொம்ப அழகா சொன்னீங்க. இன்றைய இந்த ஆழமான அலசலை நிறைவு செய்யறதுக்கு முன்னாடி நீங்க கொஞ்சம் ஆழமா சிந்திச்சு பார்க்க ஒரு புதிய கருத்தை இங்க நான் வைக்க விரும்புறேன். சொல்லுங்க. நாம கட்டிடக்கலையை வெறும் செங்கற்களாகவும் சிமெண்டாகவும் மட்டும்தான் பார்க்கறோம். ஆனா உங்க உடலோட மன அழுத்த ஹார்மோன்களை, அதாவது கார்டிசால் லெவல்ஸ ஒரு வீடு எப்படி தீர்மானிக்குதுன்னு எப்போதாவது யோசிச்சிருக்கீங்களா? ஓ, சைக்கலாஜிக்கல் ஆங்கிள். ஆமா. ஒரு டியூப்ளெக்ஸ் வீட்ல நீங்க அந்த பப்ளிக் ஜோன்ல இருந்து உங்க பர்சனல் ரூமுக்கு போக அந்த படிக்கட்டுகள்ல ஏறி செல்லும்போது உங்க மூளை ஒரு உடல் ரீதியான மாற்றத்தை உணருது. நான் இப்ப மத்தவங்களோட பேசும் விழிப்புடன் இருக்கும் கட்டத்துல இருந்து எனக்கான ஓய்வு நிலைக்கு போறேங்கிற ஒரு உளவியல் சமிக்ஞை அந்த படிக்கட்டுகளின் உயரம் உங்க மூளைக்கு கொடுக்குது. இது நிஜமாவே சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம்தான். இடங்களை இப்படி செங்குத்தா பிரிச்சு வைக்கிறது உங்களோட அன்றாட மன அழுத்தத்தை ஆச்சரியப்படும் வகையில குறைச்சு ஒரு தெளிவான மன அமைதியை தரக்கூடும். ஒரு நல்ல டிசைன் அப்படிங்கிறது நம்ம மழையிலிருந்தும் வெயிலிருந்தும் பாதுகாக்கிறது மட்டும் இல்ல, நமது மனதையும் ஆசுவாசப்படுத்தணும். இந்த ஒரு நல்ல சிந்தனையோடு இன்றைய அலசலை நிறைவு செய்வோம். எங்களோடு பயணித்ததற்கு மிக்க நன்றி. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான தலைப்போடு சந்திப்போம்.